எதிர்காலத்தை குறித்த பயம், சுகத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம் வந்துச்சுன்னா முதல்ல சொல்லணும், நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை, வேற ராஜ்யத்தில் இருக்கிறோம். கொலோசியர் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் வாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் பல ராஜ்யம் இருக்கு. உலக ராஜ்யம் ஒன்று இருக்கு, கவனிக்கீங்க, இருளின் ராஜ்யம் இருக்கு. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கமா? அந்த ராஜ்யம் உங்க வாழ்க்கையில் செயல்படுகிறதா? செயல்படுகிறதுனா ரோமர் 14:17 சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு கிங்டம் மைண்டடா இருக்கீங்க, ராஜ்யத்தின் மனநிலையா இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், பீஸ் ஆளுகை செய்யும், ரைச்சஸ்னஸ் ஆளுகை செய்யும், ரைட் ஆளுகை செய்யும். என்ன செஞ்சாலும் சரியானதை மட்டும் செய்வோம். ரைச்சஸ்னா ரைட்னஸ் இருக்கும். அங்கே இருள் ஆளுகை செய்கிறதுனா அங்கே ரைட்னஸ் இருக்காது, எதிரான காரியங்கள் நடக்கும், சமாதானம் இருக்காது, பயப்படுதல் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், மனசு கனத்த மனசா இருக்கு எப்போ பார்த்தாலும். சில இடத்துல இல்லை. ஏன் இருக்குன்னா ராஜா மனசில் ஆளுகை செய்யலன்னு அர்த்தம். அப்புறம் சொல்றார், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷங்கிறார். சந்தோஷங்கிறது தான் அதான் ஸ்ட்ரென்த்துங்க. அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது கர்த்தருடைய சந்தோஷமே உங்களுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கு. உள்ள சந்தோஷம் இருக்கா? மனதில் சந்தோஷம் இருக்கா? அதுக்கு தான் ஜெபிக்கலான் இருந்தேன். முடிஞ்ச உடனே இருக்கா? சில நேரத்தில் இல்லைன்னா இங்கே கவனம் ஆகலன்னு அர்த்தம். 1000 பிரச்சனைகள் இருந்தால் கூட ராஜாவுடைய மனநிலை இருக்குன்னா பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, ஒரு பீஸ் இருக்கும், ஒரு ஜாய் இருக்கும், சரியான காரியங்கள் நடக்கும். அதான் ராஜ்யத்தில் வாழுகிறோம்னு அர்த்தம். ராஜ்யத்தில் இருக்கிறது வேற, ராஜ்யத்தில் வாழுகிறது வேற. ஒவ்வொரு காரியத்தையும் கத்தட்ட கேடுவாங்க. ஏசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் எக்ஸ்ட்ரா பாரம் தரேன்னு சொல்லலை, நான் ரெஸ்ட் தரேன்னாரு, இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னாரு. ஒவ்வொரு காரியம் ரொம்ப பேர் சொன்னால் கர்த்தருடைய சித்தம் செய்கிறது கஷ்டங்கிறாங்க. கஷ்டம் எது கஷ்டம் தெரியுமா? உங்களோட மாம்சத்துக்கு கஷ்டம், உங்களோட புத்திக்கு கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஈல்டு பண்ணிருங்க. அவர் சித்தத்தை செய்ய சொல்றது மட்டுமல்ல, சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பவரையும் கொடுப்பார் உங்களுக்கு. நீங்க ஒரு சித்தம் கொண்டீங்கன்னா உங்க பவர்ல செய்யணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், என்னாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொன்னீங்கன்னா சித்தம் மட்டுமல்ல, சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சுகம் இருக்கும், அங்கே நீதி இருக்கும், அங்கே நிறைவு இருக்கும், பயம் இருக்காது, வேதனை இருக்காது, குழப்பம் இருக்காது. கவனிக்கிறீங்க? இருளின் ராஜ்யத்தை குறித்து என்ன? அந்த ராஜ்யத்தின் வெளியே வந்தோம். அந்த ராஜ்யம் குழப்பம் நிறைந்த ராஜ்யம், பயமுறுத்துகிற ராஜ்யம், வேதனைப்படுத்துகிற ராஜ்யம். பயம் வரலையா? சில நேரத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம், சுகத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம் வந்துச்சுன்னா முதல்ல சொல்லணும், நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை. திடீர்னு பேப்பரில் படிக்கிறீங்க, வடகொரியாவிலே பெண்கள் எல்லாரும் மொட்டை போட்டு தான் வாழணும் அப்படின்ட்டு கிங் ஜாங் ஜூன் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லினா உடனே கவலைப்படுவீங்களா? ஐயோ நான் மொட்டை போடணுமே அப்படிங்களா? நான் மொட்டை இல்லாமல் மொட்டையுடன் எப்படி வாழ்கிறது அப்படின்னு கவலைப்படுவீங்களா? ஏன் கவலைப்பட மாட்டீங்க? அது வடகொரியாவில் சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் சொல்லலை.
கவலை, பயம், வேதனை, இடுக்கம்லாம் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறது, நம்ம ராஜ்யத்துக்குள்ளே இல்லை. பயப்படுகிற காரியம் வருது, வேதனைப்பட காரியம் வந்ததுன்னா பிசாசு சொல்லுங்க, பிசாசே நான் ஓ ராஜ்யத்தில் இல்லை, எனக்குள்ள மரணத்தின் எண்ணங்களை, வியாதியின் எண்ணங்களை கொண்டு வந்தால் நான் ஏற்க மறுக்கிறேன், ஏனென்றால் நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை. பில்லிசூனியம் பண்ணிட்டாங்க, வச்சுட்டு போகிறான், சேலையை கழிச்சிட்டு போகிறான், முட்டாப்பைய முழு சேலையை வாங்கிட்டு போயிருக்கலான்ட்ட, அதான் செய்கிறாங்க. ஒரு அம்மாக்களும் அதுக்கு கேட்டு கேட்டு வருத்தப்பட்டு நம்ம வேதனைப்பட்டுருச்சு, சேலையை ஓரமாக கிழிச்சிட்டாங்களாம். ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு புத்தி தான் நமக்கு இருக்கு. நீ அந்த ராஜ்யத்தில் இல்லை, வேற ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் சுகம் இருக்கு, இந்த ராஜ்யத்தில் செழிப்பு இருக்கிறது, இந்த ராஜ்யத்தில் செல்வாக்கு இருக்கு. இந்த ராஜ்யத்தில் பில்லி சூனியம் படிக்காது. வச்சுட்டு போகிறான் முட்டாப்பைய, காசு செலவழிச்சிட்டு போகிறான். அவ்வளோதான் நீ பார்க்கணும். சரி, முட்டாப்பைய காசு செலவழிச்சிட்டு போகிறான், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் பலிக்காது. இது எப்போ நடக்கணும்? அந்த மைண்ட் செட்டு, எனக்கு பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க, வச்சுட்டு போகிறேன், 4 பிள்ளையை பெற்று காமிங்க. அடுத்தவனை பற்றி சிந்திக்கவே கூடாதுங்க. எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அந்த ராஜ்யத்தோட நினைவுகள் மட்டும்தான் உள்ள இருக்கணும்.